السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين ويقيموا الصلاة ويؤتوا الزكاة. وقال نبينا صلى الله عليه وسلم بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பறை கிருபையினால் புனிதமிகு ரம்லானுடைய மாதத்தின் முதல் ஜும்மாவில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதமோ புனிதமானது, இந்த நாளோ சிறப்பானது. நாம் அமர்ந்து உரை கேட்டுக்கொள்ளக்கூடிய இடமோ இந்த பூமியுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட இடம். இந்த நல்ல தருணத்தில் நாம் எந்த மார்க்கத்தை சார்ந்திருக்கோமோ அந்த மார்க்கத்தை உள்ள சில விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிலவற்றை சொன்னதிலிருந்து உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த உலக வாழ்க்கை எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து அதில் நம்மை வாழ வைத்திருக்கிறான்? நாம் வாழ்வதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை எதற்காக செய்து வைத்திருக்கிறான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வஹலக லக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, உங்களுக்காகவே பூமியிலுள்ள நான் அனைத்தும் படைத்திருக்கிறேங்கிறான். ஆடுகள், மாடுகள், கோழி, ஆக்சிஜன் எல்லாமே நம்முடைய மனிதன் வாழ்வதற்காக அவனுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறானே. எதற்காக? இந்த வாழ்வுடைய நோக்கம் என்ன? பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், மரித்து போகிறோம். அதற்கு பிறகு என்ன? எதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாட்டை நமக்கு செய்து தந்திருக்கிறான்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அதற்கான விடைத்தான் என்ன? அதற்கான விடையும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். தபாரக்கல்லதி பேதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. ஹயாத்தையும் மௌத்தையும், இந்த வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் தஆலா எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறான் என்ற காரணத்தை சொல்லிட்டான். என்ன காரணம்? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் மிக அழகான அமல்களை, செயல்களை செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். நாம் எப்படி இங்கே செயல்படுகிறோமோ அதற்கு ஏற்றார் போல் தான் நம்முடைய மறுமை வாழ்க்கை அமையும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரித்தானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதற்காக வாழுகிறோம் என்ற சிந்தனை இல்லாமல் எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம இந்த உலகத்தை படைத்தான், இந்த வாழ்வு மரணம், பிறப்பு இறப்பு, இதற்கான நோக்கம் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டானே,
அந்த நோக்கத்தை புரிந்து நாம் செயல்பட வேண்டுமா வேண்டாமா சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரித்தானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனையாக தான் வச்சிருக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை? நல்லதை கொடுத்தும் சோதிப்பான், சிரமங்களை கொடுத்தும் சோதிப்பான். நல்லதை கொண்டு எதுக்கு சோதிக்கிறான்? நாம் அந்த அருளை பெற்றுக்கொண்டு நல்லவற்றை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோமா, ஷுக்ரு செய்கிறோமா என்பதை பார்க்கிறான். சோதனையில் எதற்காக கொடுக்கிறான்? பொறுமை மேற்கொள்கிறோமா என்று சோதித்து பார்க்கிறான். இரண்டிலும் சோதனை. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஜபன் லி இம்ரையில் முஸ்லிம். ஒரு மூமினுடைய விஷயத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயம் ஒரு மூமினுக்கு மட்டும் தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஏன் தெரியுமா? இன் அசாபத்ஹு ஸர்ரா ஃபஷக்கர ஃபகான கைரன் லஹு. அவனுக்கு ஒரு நலன் கிடைக்குமையானால் அதை பெற்றுக்கொண்டு அவன் ஷுக்ரு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நல்லதாக அமையும். வைன் அசாபத்து வர்ரா, அவனுக்கு ஒரு தீங்கு வந்தடையுமையானால் சபர பொறுமையாக்கிறான், ஃபகான கைரல்லஹு, அதுவும் அவனுக்கு சிறந்துதான். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அல்லாஹ் சோதிக்கிறான். பார்க்குறோமா இல்லையா? செல்வத்தில் சிலர் மிதந்து கொண்டிருப்பார்கள், சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பார்க்கிறோமா இல்லையா? இரண்டும் சோதனை தான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அவர்களை சோதிப்போம். பொருள் சேதம், உயிர் சேதம், எல்லா பலவிதமான சோதனைகள் நாம் சோதிப்போம். இந்த சோதனைகள் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் ரப்பல் திருமணம் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி, நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் நமக்கு சோதனைத்தான். இதை நாம் புரிந்து கொண்டால் யாருமே தவறான முடிவுக்கு போக மாட்டோம், தற்கொலைக்கு போக மாட்டோம், மன அழுத்தத்திற்கு ஆளாக மாட்டோம். இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் இதனால மன அழுத்தத்தின் காரணமாக தான் வருது. எனவே இந்த உலக வாழ்க்கையை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது நாம் சற்று கவனித்து பார்த்தோமையானால், அவதானித்தோமையானால் இந்த உலக வாழ்க்கை ஒரு பெருசாகவே தெரியாது. இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்தாலா ஏன் இரண்டு விதமான சாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். சிலர் செல்வ செழிப்பில் இருக்கிறார்கள், சிலர் ஏழ்மையில் இருக்கிறார்கள். இதற்கான நோக்கம் என்ன? இது ஒரு சோதனை தான். அல்லாஹ்தாலா செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை சோதிக்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வம் உங்களுக்கு சோதனையாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சோதனை? எப்படி நாம் அதனை சம்பாதிக்கிறோம், ஹலாலான வழியிலையா ஹராமான வழியிலையா? எப்படி நாம் அதனை செலவு செய்கிறோம், ஹலாலான வழியிலையா ஹராமான வழியிலையா? அது மட்டுமல்ல, இந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கடமைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதையும் பார்க்கணும். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளுடைய பொருளாதாரம் சேர்த்து தான் செல்வந்தர்கள் கையில் கொடுத்திருக்கிறான். கொடுத்து என்ன சோதிக்கிறான் தெரியுமா? அதற்கான உரிமைகளை அவர்கள் பேணுகிறார்களா, ஏழைக்குரிய ஹக்குகளை அவர்கள் கொடுக்கிறார்களா இல்லையான்னு பார்க்குறான். அல்லாஹ் திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவருடைய செல்வங்களில் உரிமை ஹக்கு இருக்கு. யாருக்கு? லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், இல்லாதவர்களுக்கும் யாசிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஜஸ்ட் நம்ம என்ன தெரியுமா, ஒரு கேஷியர் தாங்க, பேங்க்ல ஒரு கேஷியர் இருக்கா இல்லையா? நம்ம கேஷியர். அல் மாலு மாலுல்லாஹ், செல்வம் என்பது அல்லாஹ் கொடுத்தது தான். நாம் இந்த உலகத்தில் வரும் செல்வத்தோடு வரவில்லை, நம்முடைய அறிவை கொண்டு இந்த செல்வத்தை பெறவில்லை. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்துன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவருடைய வாழ்வாதாரத்தை நாம் தான் பங்கு போட்டு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நாம் தான் பங்கிட்டு தந்தோம். எதற்காக? சோதிப்பதற்காக. என்ன சோதனை? செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்து ஏழைகளுடைய ஹக்கை சேர்த்து கையில் கொடுத்து முறையாக கொடுக்கிறானா இல்லையான்னு பார்க்குறான். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். ஒரு மனிதர் என்ன நினைக்கிறான், எனக்கு நான் சம்பாதிச்சது எனக்குரியது இல்லை. உண்மையிலே அந்த சொத்துக்குரியவன் யார் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே தான் ஒரு மனிதன் மௌத்தா போன பிறகு இந்த சொத்தை, இந்த பொருளாதாரத்தை எப்படி பங்கு போட்டு கொடுக்கணும், மனைவிக்கு எவ்வளோ, பிள்ளைகளுக்கு எவ்வளோ, ஆண் பிள்ளைக்கு எவ்வளோ, பெண் பிள்ளைக்கு எவ்வளோ, சிறிய தந்தை பெரிய தந்தை இருக்கா இல்லையா வாரிசுரிமை சட்டம், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் சொல்றது யாரு? அல்லாஹ் சொல்றான் இல்லையா குர்ஆன்ல? அது அல்லாஹ்வுடைய பொருள் இருக்க போய் தான் அல்லாஹ் சொல்றான். வேறு ஒருவருடைய பொருளை நான் போய் என்ன உரிமை கொண்டாட முடியுமா? முடியாது. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
இந்த பொருளாதாரம் என்பது நாம் ஜஸ்ட் ஒரு கேஷியர் தான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு தர்மம் செய்வது நமக்கு எந்த கஷ்டமும் வராது. என் பொருள் போயிடுச்சு, என் சொத்து போயிடுச்சு, சந்தை இந்த பிரச்சனையே வராது. அல்லாஹ் கொடுத்த செல்வம் நான் ஜஸ்ட் ஒரு கேஷியர், அவ்வளோ தான். கொடுத்து பார்க்குறான், நான் எப்படி செலவு செய்கிறேன், நான் சொன்ன வழிகளில் செலவு செய்கிறானா, பாவமான காரியங்கள் செலவு செய்கிறானா, அதற்கான ஹக்கை நிறைவேற்றுகிறானா என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை நம் கையில் கொடுத்துறான் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், முதல்ல நீ செய்ய வேண்டிய அதில் பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அந்த பொருளாதாரம் என்பது இம்மை மறுமைக்கான ஏற்பாட்டோடு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பொருளை கொடுத்துருக்கான் இல்லையா, இதன் மூலமாக என்னுடைய உலக வாழ்க்கையும் போகணும், மறுமையை அதன் மூலமாக சரி செய்யணும். உலக வாழ்க்கை எப்படி, மனிதன் உண்பதற்கு உறங்குவதற்கு வீடு வேணும், வாசல் வேணும், தொழில் வேணும், எல்லாம் இருக்குது, செஞ்சுக்கும். மறுமைக்காக எப்படி அப்படி கேட்டிங்கன்னாக்கா, தொழுணுமா இல்லையா, தொழுகணும். தொழுதுக்கு பள்ளிவாசல் வேணுமா இல்லையா, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பொருளாதாரம் கொடுத்தா இல்லையா, தொழுவது இபாதத். அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன தேவைப்படுது, இறை இல்லங்கள் தேவைப்படுது, கொடுத்தாகணும். ஹஜ்ஜு செய்கிறோம், பொருளாதாரம் தேவைமா தேவைப்படாதா? ஜகாத் கொடுக்கணும், பொருளாதாரம் தேவைப்படாம தேவைப்படாதா? இப்படி இம்மை மறுமை இரண்டுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொருளாதாரத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பொருளாதார விஷயத்தில். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள், மறுமை நாளில் 4 விஷயங்களுக்கு முறையாக பதில் தராத வரைக்கும் எந்த ஒரு அடியானும் ஒரு அடி கூட அசைக்க முடியாது. அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவருடைய செல்வத்தை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான். எங்கிருந்து பெற்றான், எப்படி செலவு செய்தான், வரவு செலவு கரெக்டாக இருக்கணும். தெரியுதா? இங்கே ஏமாத்துற போல 2 கணக்கெல்லாம் வைக்க முடியாது அல்லாஹ் கிட்ட. இங்கே ஏமாத்துமா இல்லையா, அரசாங்கத்தை 2 கணக்கு வச்சு காட்டலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் கணக்காட்ட கரெக்டாக கணக்காட்டணும். ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுகிறது. எனவே ரொம்ப கவனமாக இருக்கு, இஸ்ராஃப செய்யக்கூடாது, வீடு விரம செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா, அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வலா தூது சுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமா. உங்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பொருளாதாரத்தை புத்தி இல்லாத பிள்ளைகளும் கொடுக்காதீர்கள். வேணாக்கூடானா இல்லையா? மனிதனை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் தேவை. பல்லு விளக்குமா, பேஸ்ட் வாங்கணும், பிரஷ் வாங்கணும், வாழணுமா, அதற்காக வீடு கட்டணும், உடுத்தணுமா, துணிகளை வாங்கணும். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் பொருள் இல்லாமல் நகர முடியாது என்பது தெரியும். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையை பொருளாதாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வேஸ்ட் பண்ணாத, அது முறையாக பயன்படுத்தின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். பொருளாதாரம் தான் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற காரணத்தில் தான் பொருளாதாரத்தை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு வேட்கை அல்லாஹ் ரப்பல் மனசு கொடுத்துருக்கான். பொருள் ஓடனா இல்லையா, தேவைன்னு ஓடனா இல்லையா, எதற்காக? அதன் மூலமாக தான் அவன் பொருளாதாரத்தின் மூலமாக தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ள முடியுங்கிற காரணத்தினால பொருளாதார ஆசையை அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு வச்சுட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், லவ் கான லீபினி ஆதம வாதியானி மின் அஸ்ஹபி லப்தகா சாலிஸ வலா யம்லா ஃபாஹு இல்ல துராப். ஆதமுடைய மகனுக்கு, ஆதமுடைய சந்ததிக்கு 2 ஓடைகள் நிறைய தங்கம் இருந்தாலும் 3வது ஓடையை நோக்கி என்ன செய்வான், தேடி போவான். வலா யம்லா ஃபாஹு இல்ல துராப். அவனுடைய அந்த பணத்தாசை எப்போ அடங்க தெரியுமா, கபரில் கொண்டு வச்சு அவன் வாயில மண்ணு வச்சா தான் அடையும் என்ற நபிகள் நாம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த எண்ணத்தை எதற்காக தெரியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், பொருளாதாரம் மனிதனுக்கு தேவைங்கிற காரணத்தினால அந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஆசையை அல்லாஹ் ரப்பல் கொடுத்திருக்கிறான். ஆசையை கொடுத்த ரப்பு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறான். பொருளாதாரம் தேடு, ஆனால் ஹலாலான வழியில் தேடு, ஹராமான வழியில் தேடி விடாது. அந்த பொருளாதாரத்தை செலவு செய், முறையாக செலவு செய். அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தில் எதையெல்லாம் செய்ய சொன்னானோ அவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதற்கு ஏற்றார்ப பொருளாதாரத்தை நீ என்ன செய். நான் சம்பாதிச்ச பணத்தை எப்படி செய்வ நினைக்கிறான், முடியாது. அல்லாஹ் நினைத்தால் சில நொடி பொழுதுகளில் மாட மாளிகை வாழக்கூடியவனை ரோட்டில் கொண்டு நிறுத்த முடியும். நடக்குதா உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா? பெரிய பெரிய அமெரிக்கா ஆச்சா போச்சா என்ன தீப்பத்தி எரிச்சு எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? என்னாச்சு பொருளாதாரம்? பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கலாம், புரிஞ்சுக்கிடுங்க. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான துஆ நமக்கு கற்றுத் தர்றாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக வ தஹவ்வுலி ஆஃபியதிக வ ஃபுஜாத்தி நிக்மதிக வ ஜமீஇ சஹதிக். யா அல்லாஹ், எனக்கு நீ கொடுத்த இந்த அருள் என்னை விட்டு விலகாமல் இருப்பதற்காக ஒரு இடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
எனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள், எனக்கு பட்ட ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட நியமத்துகள் என்னை விட்டு பிரியாமல் அகலாமல் இருக்க வேண்டும். ரப்பே, நான் இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற ஒரு துஆவை நபிகள் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. எனவே அன்பிற்குரித்தானவர்களே, நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தாண்டா அதுக்கு முதல்ல என்ன தெரியுமா? ஜக்காத்தை கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் ஜக்காத். ஃபர்ஸ்ட் இந்த ஜக்காத். அந்த ஜக்காத்தை எப்படி கொடுப்பது, அந்த பொருளாதாரத்தில் எந்த சதவீதத்தில் கொடுப்பது, இதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். அது விரிவான விஷயங்கள். இதை சொல்வதற்கான நேரம் இதுவல்ல, இடமும் இதல்ல. எனவே ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணிக்கு அதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. ஜக்காத்தை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்க உரை தருவதற்கான ஒரு ஏற்பாட்டை இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி அளவில் அதற்கான வகுப்புகளுக்கு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், கலந்துக்குங்க. அன்பிற்குரித்தானவர்களே, ஜக்காத் என்பது என்ன? ரொம்ப கஷ்டம் நினைக்கிறோம். வீட்டு வரி வந்து கேட்டால் தர்றீங்களா இல்லையா? அரசாங்கம் கேட்டால் தர்றீங்களா இல்லையா? தர்றோமா இல்லையா? விரும்பினாலும் விரும்பாவட்டும் வரியை தர்றோம். நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு வரியை தர்றோம். இந்த அரசாங்கம் என்ன வரி போட்டால் அந்த வரி வாங்குறோம். ஏழைகளுக்குரிய வரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத் நிர்ணயிச்சிருக்கான. கொடுத்தது அவனுடைய பொருள், அவன் கொடுத்த பொருளாதாரம். அவன் கொடுத்த பொருளாதாரத்தை நீ இவ்வளோ பெர்சன்ட் நீ எல்லாம் பயன்படுத்திக்கோ, ஒரு 2.5% அவனுக்கு கொடுப்பான்னு சொல்கிறான். கொடுக்காம இருக்க அநியாயமாக இல்லையா? யோசனை முடியுமா? பாருங்க, பொருள் யாருக்குரியது? முதல்ல பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல் மாலு மாலுல்லா, பொருள் என்பது அல்லாஹுக்குரியது. அல்லாஹ் கொடுத்து நீ அப்படியே பயன்படுத்திக்கோ, நீ நல்லா வாழு, நல்ல செலவழி. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கண்காணித்து முறையாக செஞ்சு முடிச்சிருங்கிறான். அதில் ஒன்று என்ன? ஜக்காத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தொழுகை, ஜக்காத் ரெண்டையும் சேர்த்து சொன்னதை பார்ப்போம். அகீமுஸ் ஸலா வ ஆத்து ஸக்கா யுகீமுன ஸலா வ யூத்து ஸக்கா. அவர்கள் ஜக்காத்தை தொழுவார்கள். ஜக்காத்து தொழுகை ஜக்காத், தொழுகை ஜக்காத் சேர்த்து சொல்லுவார் ரப்புல் ஆலமீன். எப்படி தொழுகை கட்டாய கடமையோ, அந்த தொழுகை முறைப்படி நிறைவேற்றாவிட்டால் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லையோ, அதே போல ஜக்காத்தை வழங்காவிட்டால் அவனும் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறிவான அளவுக்கு இருக்கு இஸ்லாம் சொல்லுது. எனவே ஜக்காத்துக்கு சரசார நினைச்சிக்காதீங்க. அந்த ஜக்காத்தை கொடுக்காதவருக்கு தண்டனை என்ன என்பதையும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலும் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான விளக்கத்தையும் நமக்கு தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, மன் ஆதாஹுல்லாஹு மாலம் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு முஸ்ஸில லஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜான் அக்ரா லஹு ஜபீபதானி. எவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை தந்தானோ, அந்த செல்வத்திலிருந்து ஜகாத் வழங்கவில்லையோ, சஹீஹுல் புகாரிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வ ஹதீஸ் சொல்றேன். மன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு, யாருக்கு அல்லாஹ் தஆலா மால் என்ன செல்வம், யாருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை தருகிறானோ அந்த செல்வத்திற்குரிய ஜகாத்தை கொடுக்கவில்லையோ, முஸ்ஸில லஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜான் அக்ரா லஹு ஜபீபதான், அவருடைய அந்த சொத்து செல்வம் இருக்கு இல்லையா, மறுமை நாளில் அவனுக்காக என்ன செய்யப்படும் தெரியுமா? ஒரு பாம்புடைய வடிவத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். பாம்பு எப்படி பாம்பு? அது ஷுஜான் அக்ரா. அந்த பாம்பு கூட நீங்க ஹதீஸ்ல பேர் ஷுஜான் சொன்னாக்கா ஆண் பாம்பு, பெண் பாம்பு இல்லை. போல ஆண் பாம்புல வீரியம் அதிகம் இருக்கு தெரியுமா, ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். காளை மாடு பசு மாட்டில் வீரம் எங்கே அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்? காளை மாட்டில் தான் இருக்கும். அப்போது ஷுஜான் அக்ரா, அல்லாஹ் தாலா ஒரு பாம்பை, அதான் ஆண் பாம்பை அல்லாஹ் தாலா அந்த பொருளாதாரத்தை அப்படியே அதை கன்வெர்ட் பண்ணுவான். எந்த பொருளாதார ஜக்காத் கொடுக்கவில்லையோ அந்த பொருளாதாரத்தை அந்த பாம்பாக மாற்றுவான். அது மட்டும் எப்படி தெரியுமா? அது வழுக்கையாகும் 2 புள்ளிகள் இருக்குங்கிறாங்க. கண்ணுக்கு மேல் 2 புள்ளி. விஷத்தினுடைய கொடுமை, கடுமையான விஷம் நிறைந்த அந்த பாம்பு, விஷம் அதிகம் இருக்கிறதால அது என்ன இருக்கும்? அப்படியே வழுக்கையா இருக்கும். கண்ணுக்கு மேல் 2 புள்ளிகள் இருக்கும். அது என்ன செய்யும் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மனிதனுடைய கழுத்தில் அரிகண்டமாக சுத்தி விடுவான். அந்த பாம்பு கழுத்தில் சுத்திக்கிட்டு 2 தாடைகளும் கொத்தி கொண்டே இருக்கும். என்ன சொல்லி கொத்த தெரியுமா? அன மாலுக் அன கன்சுக், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய புதியல் பொக்கிஷம் சொல்லி சொல்லியே கொத்தம். வச்சிட்டு இருந்தல்ல, ஜக்காத் கூட கொடுக்கல இல்லை, எந்த செல்வத்தை சேர்த்து வந்தாயோ
அதே உனக்கு வினையா போச்சு பாரு. நான் தான் உடைய செல்வம், அன மாலுக் அன கன்சுக், நான் தான் உடைய செல்வம், நான் தான் உடைய புதையல் என்று சொல்லி சொல்லி கொத்தும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கமாக திருமறை குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை சான்றாக சொன்னாங்க. ரசூல் இந்த விஷயம் சொன்னாங்களா? சொல்லிட்டு ஒரு சான்று எங்கிருந்து கொடுக்குறாங்க? குர்ஆன்ல இருந்து தர்றாங்க. வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன ஃபீமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும் சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமah. எவர்கள் ஃபலா யஹ்ஸபன்னல்லாஹ வல்ல எவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தில் பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ, கொடுக்கப்பட்ட செல்வத்தை என்ன செய்யறாங்க? கஞ்சத்தனம் வச்சிருக்கிறாங்க, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் சொல்லி கேட்டான், லா தஹ்ஸபுஹு கைரல் லஹும், அது அவர்களுக்கு சிறந்தது கருத வேண்டாம், பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவங்களுக்கு கேடுத்தான். சயுதவ்வகு மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளே அந்த செல்வத்தையே சொத்தையே அரிகண்டமாக அவனுடைய கழுத்தில் மாட்டப்படும். அதுதான் பாம்பு. வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். அல்லாஹுக்கே வானம் பூமி எல்லாமே அவனுக்குத்தான் அனந்தர உரிமை இருக்கு. வானங்கள் அவனுக்குரியது, பூமி அவருக்குரியது, நாமே அவருக்குரியது தானே. ஒரு இழப்பு ஏற்பட்டால் நாம் என்ன சொல்றோம்? ஒரு மையத்து ஏற்பட்டால் சொல்றோம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடம் போய் சேரக்கூடியவங்க. எல்லாம் நாம் அல்லாஹ் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் ஒரு உயிரை வாங்குறான், அல்லாஹ் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறான். வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாதி வல் அர்த். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் ஒரு 7 வானங்களை தன்னுடைய கையில் சுருட்டி கொண்டு 7 பூமி இன்னொரு கையில் சுருட்டி கொண்டு அனல் மலிக் ஐன முலூக்கு துன்யா வ ஐனல் ஜப்பாரூன் வ ஐனல் முத்தகப்பிரூன். நான் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், உலகத்தில் நான் பெரிய அரசன் சொல்லிக்கொண்டு அவங்கெல்லாம் எங்க அடக்கி ஆளக்கூடிய எங்கன்னு கேட்பான். யாரும் பூச்சி விட முடியாது. இங்க சொல்லிக்கலாம், அங்க எதுவுமே நடக்காது. எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை கொடுத்தானேயானால் அந்த செல்வத்தை பற்றி சரியாக கணக்கு கேட்பான். அது முறை தவறி நடந்தால், குறிப்பாக ஜகாத் விஷயத்தில் நாம் கோட்டை விட்டோமேயானால் ஒரு மிகப்பெரிய தண்டனை. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபித்தத வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம் யௌம யுஹ்மா அலைஹா மின் நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுஸிகும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். எவர்கள் வெள்ளியையும் தங்கத்தையும் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ, தானே கோல்டா வாங்கி சேர்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் அழகா மனிதனுடைய பல்ஸை பார்த்து சொல்றான், வல்லதீன யக்னிஸூன ஸஹப வல் ஃபித்தா. ஸஹபன்னா தங்கம், ஃபித்தான்னா வெள்ளி. எவர்கள் வெள்ளியும் தங்கத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ, ஃபபஷ்ஷிரும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனை வேதனை உண்டென்ற ஒரு செய்தியை சொல்லிவிடுங்கள். அது மட்டுமா, யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அந்த வெள்ளியும் தங்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளில் நரக நெருப்பில் சூடேற்றி, எங்க காய்ச்சி நரக நெருப்பு எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுமா? நாருக்கும் ஜுஸுன் மின் 70 ஜுஸன் மின் நாரி ஜஹன்னம். உலகத்தில் நாம் பற்ற வைக்கக்கூடிய இந்த நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது இந்த உலகத்தில் பற்ற வைக்கக்கூடிய நெருப்பை விட 69 மடங்கு கூடுதல், 70 மடங்கு டெம்பரேச்சர். அந்த நெருப்புல வெள்ளியும் தங்கத்தையும் சூடுபடுத்தி ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும், அந்த வெள்ளி தங்கத்தை சூடாக்கி அவருடைய நெற்றிகளிலும் விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். நான் சொல்லவில்லை, என் பாக்கெட்லேருந்து சொல்லலாது. எந்த ரப்பை நாம் நம்புகிறோமோ, எந்த ரப்புக்கு முன்னால் நாம் போய் நிற்க போகிறோமோ, அந்த ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை. யாரெல்லாம் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களோ, ஜகாத் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ, நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் கண் மூடின பிறகு தான் தெரிய வரும். ஏன் தெரியுமா? இது என்னுடைய சொல் அல்ல, அல்லாஹ்வுடைய சொல். எந்த அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்தானோ அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் உங்களுக்கு முன்னால் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார், பெரியவர் சொன்னார் சொல்லல. திருமறை குர்ஆன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் மூலமாக ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கு தண்டனை எது என்று சொல்கிறானோ அதைத்தான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அது வெள்ளிய தங்கத்தையும் சூடு காட்டி அவருடைய நெற்றிகளிலும்
விலாப்புறங்களிலும் முதுகுகளிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சூடு போடுவான். புரிஞ்சுதீங்களா? இவ்வளோ கடுமையான தண்டனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விளக்கமாக சஹீஹுல் புகாரி விளக்கம் தர்றாங்க. எவர்கள் வெள்ளி தங்கத்துக்கு ஜகாத் கொடுக்கவில்லையோ அந்த வெள்ளி தங்கம் தகடுகளாக மாற்றப்பட்டு சூடேற்றப்பட்டு அதன் மூலமாக சூடு போடப்படும் என்ற ஒரு விளக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தர்றாங்க. இந்த ஜகாத் என்பது யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், ஏன் ஜகாத்தை கொடுக்கணும்? இந்த உலகத்தில் ஒரு பக்கம் வறுமை இருக்கு, ஒரு பக்கம் செல்வம் இருக்கு. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு எதனால் என்பதற்கும் குர்ஆன் ஒரு விளக்கம் தருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகம் அழிகிற வரைக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்தே தீரும். அதை மாற்ற முடியாது. அது ஒருபோதும் மாற்ற முடியாது. எல்லோருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு வசதி வருமையானால் அப்போது உலகம் அழிய போகுதுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், மறுமை எப்பொழுது நிகழும் தெரியுமா? இந்த பூமி தங்கத்தை பாலம் பாலமாக வெளியே வந்து போட்டுடும். தங்கத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ தங்க விலை ஏறிட்டு தானே இருக்கு. தங்க விலை குறைகள் இல்லை, தங்க விலை ஏறிட்டு தானே இருக்கு. ஆனால் மறுபடிய நெருக்கத்தில் அந்த அளவுக்கு பொருளாதாரம் பூம் ஆயிடும். ஒரு மனிதன் தர்மத்தை சதகாவை எடுத்துக்கொண்டு கொடுப்பதற்காக அலைவா, அதை பெற்றுக்கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் தண்ணீர் அடைஞ்சிருப்பாங்க. சொல்லுவான், கொஞ்ச நாளைக்கு முன்னால் கொண்டு வந்தால் நான் வாங்கியிருப்பேனே, இப்போ எனக்கு எந்த பணம் எல்லாம் தேவையில்லைம்பா. புரியுதா உங்களுக்கு? அந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் எல்லாமே மிஞ்சி போய் இப்போ மிதமிஞ்சி இருப்பாங்க, தேவைப்படாது. அது வரைக்கும் அந்த மறுமை நெருங்குற வரைக்கும் இந்த பொருளாதார ஏற்றத்தோடு கண்டிப்பாக இருக்கும். ஏன் இருக்குங்க திருமறை குர்ஆனே ஒரு விளக்கம் தருது. அது பிறகு நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நன்றாக புரிந்த சகோதரர்களே, இந்த ஜகாத் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த பொருளாதாரத்தை கண்டிப்பாக அதிலிருந்து ஜகாத் கொடுத்தாகணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு மதீனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. என்ன பிரச்சனை? சிலர் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிட்டாங்க. சிலர் ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஒரு கடுமையான சூழல், ஒரு நாசுக்கான சூழ்நிலை. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இந்த ஜகாத்தை கொடுக்காமல் தவிர்க்கக்கூடியவர்கள், ஜகாத்தை கொடுக்க மறுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள். அந்த நடவடிக்கை என்ன என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுடைய அடுத்த உரை நான் சொல்லுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை நமக்கு ஒரு சோதனை களமாக அமைத்து கொடுத்திருக்கிறான். பொதுவாகவே நன்றி செலுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வ கலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர், என்னுடைய அடியார்களை நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவானவர்களே. நாம் பெற்றிருக்கக்கூடிய நியமத்துகள், அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொண்டு எத்தனை பேர் நன்றி செலுத்துகிறோம்? சாதாரணமாக ஒரு ஆளுக்கிட்ட ஒரு பேனா வாங்கிட்டு திருப்பி கொடுத்தோம்னா தேங்க்ஸ் சொல்கிறோம். ஒரு டீ வாங்கி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்கிறோம், அப்படித்தானே? அல்லாஹ் கண்ணை கொடுத்தான், காது கொடுத்தான், உயிரை கொடுத்தான், வாழ்வை கொடுத்தான், இவ்வளோ கொடுத்துருக்குறான். என்ன தேங்க்ஸ் பண்ணோம்? எப்படி தேங்க்ஸ் பண்ணுறது? அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் அவனுக்கு செய்யக்கூடிய நன்றி. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதற்கு கட்டுப்பட்டு நடப்பது தான் நாம் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் ஜகாத் என்பது அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து அதற்காக ஜகாத் கொடுக்க சொல்லியிருக்கான ஜகாத் கொடுக்கணும். யார் ஜகாத்தை கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய அரசு இருக்குமேயானால் நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு மதீனாவுடைய சூழ்நிலையை பற்றி உங்களுக்கு சொன்ன முதல் உரையில் சிலர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. சிலர் நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் ஆனால் ஜகாத்து கொடுக்க மாட்டோம். அவங்க என்ன நினச்சாங்க தெரியுமா? ஜகாத் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை நினச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ இல்லை, மௌத்தா போயிட்டாங்க, அப்போ எதுக்கு நாம் கொடுக்கணும்? கொடுக்க மாட்டோம்னு மறுத்தாங்க.
அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, கிராஸ் பண்ணுறாங்க. எந்த மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அவர்களோடு நீங்கள் எப்படி போராடுவீர்கள், அவர்களை எப்படி கொலை செய்வீர்கள் கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன கேட்டிங்கன்னா, உமிர்து அன் உகாத்தில நாஸ் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் மக்களோடு போராடுவதற்காக ஏவப்பட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வரைக்கும் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தொழுகை நிலைநாட்டுற வரைக்கும் அவர்களுடன் போராட ஏவப்பட்டிருக்கிறேன். ஃபைதா ஃபஅலு ذلك அஸமு மின்னி திமாஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கில் இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழுகை நிலைநாட்டினார்கள், ஆனால் அவருடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு. ஒரு முஸ்லீம் கொலை பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டான், தொழ ஆரம்பிச்சிட்டான். எனவே அவங்க உயிருக்கு உடம்புக்கு இஸ்லாம் பாதுகாப்பு தருது. அப்போ இந்த ஹதீஸை வைத்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் கேட்குறாங்க, நீங்கள் ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு போர் பிரகடனம் செஞ்சிட்டீங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தொழுகிறாங்களோ அந்த மக்கள் என்ன தெரியுமா, நாம் மூமினா இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், ஜகாத்து மட்டும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் இப்போ அப்படி தான் நம்ம நிலைமை இருக்குது. அப்படி தானே எல்லாம் செஞ்சுக்கிறோம், ஆனால் ஜக்காத் விஷயத்தில் மட்டும் பின்வாங்குறோமா இல்லையா? இப்படிப்பட்ட மக்களை தான் அபூபக்கர் சந்திச்சாங்க. உடனே சொன்னாங்க, அந்த ஹதீஸுடைய கடைசி கவனத்தில் கடைசி வாசத்தை பாருங்க, இல்லா பி ஹக்கில் இஸ்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இஸ்லாம் வழங்கியிருக்கிறது உரிமையை தவிரன்னு சொல்றாங்க இல்லையா? எனவே மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத்தி, யார் தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையில் இடைவெளி ஏற்படுத்துவானோ, ஒரு பிரிவினை ஏற்படுத்துவானோ, அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுப்பேன் என்று உறுதி பூண்ட போது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் சேர்ந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அபூபக்கரோடு அவங்களுக்கு எதிராக என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க. என்ன அர்த்தம்? அப்போ எவன் ஜகாத் கொடுக்க மறுக்கின்றானோ ஒரு இஸ்லாமிய வட்டத்திலிருந்தே வெளியேறி விடுவான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் திருமறை ஒரு வசனம் சொல்லி காட்டுறான், இல்லல்லதீன தாபு வஅஸ்லஹு, இல்லல்லதீன தாபு வஅகாமு ஸலாத வஆத்து ஸகாத ஃபயிஹ்வானுக்கும் ஃபித்தீன், எவர்கள் தான் செய்த தவறுகளிலிருந்து தௌபா செய்து மீண்டு விடுகிறார்களோ, தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ, ஜகாத்தை கொடுக்கிறார்களோ, இஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். இல்லாவிட்டா மார்க்க சகோதரர்கள் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே ஜகாத் என்பது கட்டாய கடமை. கட்டாய கடமை இல்லை என்று ஒருவன் நினைத்தானேயானால் அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவன் முஸ்லீம் இல்லை என்று அனைத்து அறிஞர் பெருமக்களும் ஒருமித்த கருத்தாக சொல்றாங்க. ஆனால் ஜகாத் கொடுக்கிற விஷயத்தில் யார் அசால்ட்டாக இருக்கிறாங்களோ, அலட்சியமாக இருக்கிறார்களோ, பொடுப்போக்காக இருக்கார்களோ, அவர்களுக்கு எதிராக நம்ம இப்போ என்ன இருக்கு, நம்ம ஜகாத்துக்கு எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், ஒரு விஷயமே தெரியாமல் விளங்காமல் இருந்துட்டு இருக்கிறோம். அன்பிற்குரித்தானவர்களே, சாதாரண விஷயம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல் தான், பொருளாதாரம் என்பது அல்லாஹ் கொடுத்தது. அந்த பொருளாதாரத்தை ஜகாத் மட்டும் சொல்லலை, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கு. குடும்பத்துக்கு செலவு செய்யக்கூட கடமை. ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் பேராசை கொண்டு செலவு செய்யாமல் இருக்கக்கூடாது. தன்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளோ தேவைப்படுகிறதோ அதனை கண்டிப்பாக கொடுத்தாகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி சொல்கிறார்கள், இறை தூதர் அவர்களே, இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஷஹீஹுன், என்னுடைய கணவர் அபு சுஃபியான் கூடியவர் பேராசை பிடித்த மனிதராக இருக்கிறார். அவர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவையான அளவிற்கு பொருளாதாரத்தை தருவது கிடையாது. எனவே அவருடைய அனுமதி இல்லாமலேயே அவருடைய பணத்தை நான் எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை கவனிச்சாகணும். அவன் தான் ஏர்னிங் ஹேண்ட், சம்பாதிக்கக்கூடியவன். அந்த குடும்பத்துக்கு என்ன அத்தியாவசிய தேவையோ கண்டிப்பாக செலவு செய்யணும். ரொம்ப ரொம்ப சிக்கனமாக கஞ்சத்தனம் பண்ணி குடும்பத்துக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. அந்த பெண்மணி கேட்குறாங்க, என்னுடைய கணவர் ரொம்ப கஞ்சன், குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவையை நிறைவேற்றிக் கொடுக்க தர மாட்டேங்கிறாரு. எனவே அவருக்கு தெரியாமல் பொருளாதாரத்தை எடுத்துக்கலாம்னாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ஹுதி மா யக்ஃபீகி வ அஹ்லிகி பில் மஅரூஃப், உனக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான அளவுக்கு எடுத்துக்க. லிமிட் அவ்வளோதான். சுத்தமாக ஆட்டை போட்டுடாத, தெரியுதா? பாக்கெட் சுத்தமாக காலி பண்ணி விட்டுறாத. உனக்கு கொடுக்கலையா
உனக்கும் ஒரு, ஏன்னா தேவையான அளவு இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தேவை இருக்கும். கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் அதிக செலவும் ஆகாதா? கிராமப்புறங்களில் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கும் கோயம்புத்தூர், பாம்பே, டெல்லி இது போன்ற நகரங்களில் குடும்பத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்க? வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அளவிற்கு நீ எடுத்துக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. எனவே பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்யணும், எங்கெங்கு செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது இஸ்லாம். ஏழை எளிய மக்களுக்கு, அனாதைகளுக்கு, கல்விக்கு எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ, எதன் மூலமெல்லாம் இஸ்லாமிய பண்பாடுகள், இஸ்லாமிய விழுமியங்கள் பாதுகாக்கப்படுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்யணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் யுவஃபா இலைக்கும், நீங்கள் எது செலவு செய்தாலும் முழுமையாக உங்களுக்கு திருப்பி தரப்படும். திருப்பி தரப்படும். நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட போகல, அது ஆக்சுவல் உங்கள் டெபாசிட் ஆகிட்டே இருக்குது, சேவ் ஆகிட்டே இருக்குது. அந்த நிலைமை வேணும். முதல்ல நான் கொடுப்பது அது எனக்கே திரும்பி அல்லாஹ் தருவான், அது திரும்ப எனக்கு கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹுல் புகாரி வரை சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யக்பலு ஸதகத பியமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்மங்களை தன்னுடைய வலது கையால் பெற்றுக்கொண்டு ஃபயுரப்பிஹா கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபில்லாஹு, ஒரு ஒட்டக குட்டையை ஒருவன் எப்படி வளர்க்கிறானோ அது போன்று அதை பாதுகாத்து அப்படியே அதை பெருக்கி உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதை பெருக்கி காட்டுறான். நம்ம கொடுக்கறது இப்போ போடக்கூடிய கம்பெனி அவன் இது இத்தனை மடங்கு தர்றேன், அத்தனை மடங்கு தர்றேன், அதெல்லாம் நல்ல கேரண்டி இல்லை. நம்ம ஒரு கடைக்கு பேர் சொல்லும்போது இதுக்கு 5 வருஷம் வாரண்டிம்பா, அந்த கம்பெனிக்கு வாரண்டி இருக்காது, அவனுக்கே வாரண்டி இல்லாமல் போயிடும். அப்படி தானுங்க? 5 வருஷம் கேரண்டிம்பா, கேரண்டி கொடுத்தா அடுத்த வருஷம் செத்துருவான். இந்த வாரண்டி இல்லை. ஹை கையோ, நிலைத்திருக்கக்கூடியவன், நித்திய ஜீவன் தரக்கூடிய வாக்குறுதி. நல்லா புரிஞ்சிடுங்க. ஃபதவக்கல் அல் ஹய்யில் லதீ லா யமூத், யார் மீது தவக்குல் வைக்கணும், யார் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும், யார் மீது நம்ம அழுத்தமாக உறுதியாக நம்பிக்கை இருக்கணும். ஃபதவக்கல் அல் ஹய்யில் லதீ லா யமூத், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், நபியே என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அந்த அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ்வுக்கு மரணம் இல்லை தானே? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். யார் அவன்? ஹை. ஹை என நித்திய ஜீவன். லா தாகுதுஹு சினத்தும், அவனுக்கு ஒரு சிறுத்துக்கும் பெருதுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியவன், நாடியதை செய்து முடிக்க, ஃபஆலுல் லிமா யுரீத், நாடக்கூடியதை செய்து முடிக்க யாரும் தடுக்க முடியாது அவனால. அதான் தொழுகையில சொல்ல, அல்லாஹும்ம லா மானி லிமா ஆதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபு ஸல் ஜத்தி மின்கல் ஜத். யா அல்லாஹ், நீ யாருக்கு கொடுக்க விரும்புகிறாயோ அதை யாராலும் தடுக்க முடியாது, யாருக்கு கொடுக்க கூட தடுக்கிறாயோ அவனுக்கு யாருமே தர முடியாது என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழக்கூடிய சமுதாயம். என் அன்பிற்குரித்தானவர்களே, பொருளாதாரம் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்து. அந்த நியமத்தில் கரெக்டாக ஜக்காத்தை நாம் வழங்கியாகணும். வழங்கினால் அதற்கான நன்மை மறுமையில் கண்டிப்பாக கிடைக்கும். வழங்காத பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொருளாதாரத்தை நமக்கு எதிராக கொண்டு வந்து அதன் மூலமாக வேதனைப்படுத்துவான். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் ஆளாக விடக்கூடாது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மை எந்த நோக்கத்து உலகத்தில் படைத்தானோ, எந்த சூழல் நம்முடைய ஆட்படுத்தியிருக்கிறானோ அதையெல்லாம் விளங்கி கொண்டு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லக்கூடிய அந்த வழியின் பிரகாரம் நடந்து மறுமையில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். அப்படிப்பட்ட நல்லதொரு மறுநிலையும் முயற்சி எல்லாம் நம்ம தந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவோட உரை நிறைவு செய்கிறேன். அதுக்கு முன்னால் சின்ன ஒரு அறிவிப்பு. அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா என்ற ஒரு கல்வி நிறுவனம் நாகர்கோயில் என்கிட்ட இருக்குது. ஃபிர்தௌசி பார்த்துருக்கீங்களா இல்லையா? கோயம்புத்தூர் ஃபிர்தௌசிகள் இருக்காங்களா இல்லையா? அந்த அல் ஃபிர்தௌசியாவுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி இப்பொழுது அதுக்கான வசூல் எடுக்க போகிறாங்க. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு அதற்கான பொருளாதார உதவி செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதார உதவி கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து அதன் மூலமாக மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய தாய்கள் அங்கு உருவாக்கப்படுவாங்க. நல்ல பல ஆசைகள் உருவாக்கப்படுவாங்க. அவர்கள் உருவாகுவதற்கு, நல்ல சில துஆத்கள் உருவாவதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். கூமு இலஸ் ஸலாத்.